கோவையில் பேரின்ப பெருவிழா ஏப்ரல் 30 துவங்கி மே மாதம் 4ஆம் தேதி வரை என 5 நாட்கள் நடைபெற உள்ளதாக விழா ஏற்பாட்டாளர்கள் பேட்டி. கோவையில் வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கி மே 4ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பேரின்ப பெருவிழாவில் பலவித ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் நடைபெற இருப்பதாக நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்தனர். கோவையில் இயேசுவின் அன்பின் ஊழியம் சார்பாக கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக பேரின்ப பெருவிழா என்னும் கிறிஸ்தவ ஆராதனை நிகழ்ச்சியை அதன் தலைவர் ஜவஹர் சாமுவேல் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான பேரின்ப பெருவிழா வரும் ஏப்ரல் 30ஆம் தேதி துவங்கி மே 4ஆம் தேதி வரை 5 நாட்கள் கூட்செட் சாலை CSI பள்ளி மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் இது தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது. இதில் கோவை பேரின்ப பெருவிழா நிகழ்ச்சியின் தலைவர் ஜவஹர் சாமுவேல் செய்தியாளர்களிடம் கூறுகையில், கோவை நகரில் உலக அமைதி வேண்டியும் அனைவரின் துன்பங்கள் விலகும் வகையில் கிறிஸ்தவ விழாவாக நடைபெறுவதாக தெரிவித்தார். இதில் அனைத்து கிறிஸ்தவர்கள் வேறுபாடு இன்றி கலந்து கொள்வதாக கூறிய அவர், சுமார் 20,000 பேர் வரை இதில் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார். பேரின்ப பெருவிழா என இயேசுவை போற்றும் ஒரு கிறிஸ்தவ விழாவாக நடைபெறவுள்ள இதில் பல விதமான ஆராதனைகள், பாடல்கள் மற்றும் பிரசங்கங்கள் இடம்பெறும் என அவர் கூறினார். மேலும் நிகழ்ச்சிக்கு வருபவர்களுக்கு தேவையான பார்க்கிங் வசதி, அமர்வதற்கான இருக்கைகள், மருத்துவ வசதி என அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது டேனியல் ஜவஹர் சாமுவேல் மற்றும் பிஷப் பெக்சல் ஜேக்கப் ஆகியோர் உடன் இருந்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரெவரண்ட் டாக்டர் ஜவஹர் சாமுவேல், இது என்னுடைய மகன் டாக்டர் டேனியல், இது என்னுடைய மருமகன் பிஷப்பா இருக்கிறவர் டாக்டர் பெக்சல். இதில் இந்த ஏப்ரல் மாதம் 30 மே மாதம் 4 முடிய மாலை 6 மணிக்கு கோவை பேரின்ப பெருவிழா கடந்த 35 வருடங்களுக்கு மேல நடக்குது. அது இந்த வருடம் CSI மைதானத்தில் குட்ஷெட் ரோடுக்கு பின்னால நடக்கிறது. அதில் ஜாதி மத இன வேறுபாடின்றி ஜனங்கள் எல்லாம் வந்து கலந்து கொண்டு விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுகத்தையும் பெற்று போங்க. நீங்க எல்லாம் உங்க குடும்பம் சமாதானத்தோடு இருக்க எல்லா பாதுகாப்பு வசதி, எல்லா வசதிகள், பாதுகாப்பு வசதிகள் இருக்கு. மருத்துவ பாதுகாப்பு, அப்புறம் தண்ணீர், கேன்டீன் வசதி எல்லாம் செய்திருக்கிறாங்க. முக்கியமா அந்த சூழ்நிலையை பாதுகாக்கிற ஆண்கள், பெண்கள் அவங்களை பாதுகாக்கிற. ஆமா, பெண்கள், ஆண்கள் இவர்களை பாதுகாக்கும் வண்ணமாக சரியா காவல்துறையுடைய ஆலோசனையின் பிரகாரம் எல்லாம் செய்திருக்கோம். வாங்க, ஆசீர்வாதத்தை பெறுங்க. God bless you.